பெருமான் அழுவதிலே பலன் இல்லை. அவருடைய ஆயுள் முடிந்து விட்டன. ஆண்டாண்டு காலமாய் அழுது பிறண்டாலும் ஆண்டவர் வருவது மாநிலத்தில் இல்லை. நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கணும். பாரதம் முடிக்கணும் என்று 15 முடிஞ்சு போச்சு. 16 தொடக்கம் ஆயிடுச்சு. அந்த துச்சோதனன் துரியனுடைய தம்பி துச்சோதனன் வந்து கொண்டே இருக்கிறார். போர் செய்வதற்காக பீமன் எங்கே பீமன் எங்கே என்று வருகின்ற சட்டத்தை பார். ரதம் ரதம் வருகிறது. கிடுகிடு 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 வருகிறார். போருக்கு தயாராக துச்சோதனன் வருகிறார். வருகிறான் வருகிறான் வரட்டும் வரட்டும். நமக்காக அருபாடுபட்டு தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்வதற்காக நமக்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை நண்பர்களாக வரக்கூடிய மக்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த சபையில் பெயர் வணக்கம் வந்த நான் எப்பேற்பட்டவன் நான் யாருமே தெரியுமா? சொல்லுங்க. யார் தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுவா தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமா? சொல்லுவா. சொல்லக்கூடிய நன்னாரை வரவழைத்து பார்த்தவர்கள் ஆசிர்வாதம் செய்யும் பொழுது என் நன்னாரை அவமானப்படுத்தினார்கள். அந்த கௌரவங்களை அவமானப்படுத்தினார்கள் பார்த்தவர்கள். அந்த பாட்டவர்களை அவமானப்படுத்த வைஷ்ணவ யாகம் செய்தோம். வைஷ்ணவ யாகம் செய்து பாட்டவர்களை வரவழைத்து அவர்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அவர்கள் என்ன செய்தோம்? சூர்யா சொக்கட்டாடி நாடகத்தை பறித்து கொண்டு ஐவராஜாக்களுக்கு கைவிலங்கு கால்விலங்கிட்டு அமைதியாக ஒருவரமாக இருக்க செய்தி அந்த பத்திரியாக விலகி வரக்கூடிய பாஞ்சாலியை
போய் பார்க்கலாம் இல்ல அண்ணா பார்க்கலாம் மகாராஜா என் தம்பி துச்சோதன வந்துட்டானா வந்துட்டாருங்க சீக்கிரம் ஓடியா சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. அண்ணா, எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? 16ஆம் நாள் சண்டையிலே விற்குரு என்று சொல்லக்கூடிய தோணாச்சாரி குருநாதரை சண்டைக்கு அனுப்பி வச்சார். ஆமா. ஆனா சண்டைக்கு சென்றவர் ஏதோ இறந்ததாக ஒரு செய்தி, மூர்ச்சியாகிவிட்டார் என்று ஒரு செய்தி சென்று என்ன நடந்தது குருஷேத்திர பூமியிலே ஆமா போய் பார்த்துட்டு வா ஓடு போய் பார்த்துட்டு வந்து சொன்னது யாரா 2 பேருமா எத்தனை நாட்களாக அந்த பாட்டாளியை துயிலுறுத்ததை காரணம் காட்டி நிச்சயமாக பீமனை அடித்துக் கொண்டு என்னை பாதாள சுரகத்தில் அடித்து வைத்திருந்தாய். இன்றுதான் வெளிப்பட்டு நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பாட்டவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, அப்பதான் நான் போக முடியும். அப்படியா? அப்படி பாட்டவர்கள் இருந்தா நிச்சயமாக என்னை அடித்துக் கொண்டுருவாங்க. யார் இருக்கிறாங்களா பாருங்க, நான் ஒழிஞ்சுக்கிறேன். யாரும் கிடையாது. யாரும் கிடையாதா? நம்ம குருநாதர் மூச்சியாக இருக்கிறார். அதனால வா பார்க்கலாம். அப்படியா? சரியாகட்டும். குருநாதர் மூச்சியாக இருக்கிறார். அண்ணா குருவே, குருவே, ஆமா ஐயோ குருவே, ஐயோ குருநாதா, ஐயோ
நான் ஓடுவான் இல்ல வர அவனை பார்த்து அவனை வாங்க எண்ணெயாகவும் பக்க குடல் வரியலுமை எடுத்து சீப்பாகவும் என்னுடைய 10 பாஞ்சாலியுடைய சபதம் நிறைவேறும். நானோ இப்பொழுது பீமசேனனுக்கும் இந்த துச்சோதனனுக்கும் நடந்த யுத்த போரிலே பழைய வண்டையெல்லாம் வைத்திருந்து பீமசேனன் ஒரே அடியாக துச்சாதனை அடித்து அப்படியே 2 கைகளையும் பிடித்து சதைப்பிண்டமாகவே அப்படியே ஒடுக்கி வைத்திருக்கிறான். இப்பொழுது ஒடுக்கி வைத்து உதிரத்தை குடிக்க பார்த்தார். ஆமா ஆமா, துரியன் மடிகின்ற வரையிலே இரு கையால் ஜலம் அறிந்த மாட்டேன் என்று வைத்த சத்தியம் இருக்கிறது. அதனால உதிரத்தை குடிக்க மாட்டேன், இது விஷமாக மாறும் என்று சொல்ல விடுத்திருக்கிறான். துச்சாதனன் மடிந்திருக்கின்றான். இன்னும் மேற்கொண்டு அங்கு நாட்டு வேந்தன் கர்ணன் தயார் 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 என்று வர இருக்கிறார் என்று 16வது நாள் யுத்த கலந்தனிலே துச்சாதனனுடைய வதம் கேமன் கரைச்சினாலே மடிந்திருக்கிறார். 99 பேர்கள் மடிந்திருக்கிறார்கள். துரியோதனன் தனிமையாக இருக்கிறார். அதற்கு மேல் நடக்கிறது என்பதை பார்ப்போம். துச்சாதனை அடக்கம் செய்வாய், தூக்கி போடும். கர்ணன் போர்கோலம் கொண்டு துரியன் பாகத்திலே சல்லியன் சேனை பட்டமாக தேர் ஓட்டவும் கர்ணன் தேர்தட்டிலே அமர்ந்து வருகிறார். அர்ஜுனனை அழைக்க வேண்டும். 17வது நாள் யுத்தம், கர்ண மோட்ச நாடகம். 6லும் சாவு 100லும் சாவு. யாருக்குன்னு சொன்னா கர்ணனுக்கு தான். 6லும் சாவு. குந்தி ஆற்றிலே பெற்று பிடித்த போது அங்கே மடிஞ்சிருக்கணும். துரியோதனாதிகள் 100 இங்க வந்து சேர்ந்திருக்கிறாரு. உனக்கு 6லும் சாவுதான் 100லும் சாவுதான். கர்ணனுக்கு பின்னால் சண்டை இல்லை, கார்த்திகைக்கு பின்னால் மழை இல்லை என்ற கருத்து. 17வது நாள் யுத்தம், கர்ண மோட்ச நாடகம். மோட்சம் என்பது மறுபிறப்பு, வாலி மோட்சம் மறுபிறப்பு. அதனால கர்ணனுக்கு பிறப்பிலே 4ஆம் பதிவு கிடைப்பதில்லை. இந்த நாடகம் 15, 16 துரோணாச்சாரியார் வதம், துச்சோதனனுடைய வதம் என்கின்ற நாடகத்தை சிறப்பான முறையிலே ஸ்ரீ தீர்த்தகிரி ஈஸ்வரர் நாடக சபா பொய்யப்பட்டி, தர்மபுரி மாவட்டம் சிறப்பான முறையிலே
பல 100 குழுக்களை கொண்ட மாவட்டங்களாக இன்னும் கலைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த கலை வளர நமக்காக இந்த மக்கள் டிவி உலகத்திற்கெல்லாம் எடுத்து காட்டி தெருக்கூத்துக்களை கிராமத்திலே நடித்துக் கொண்டு இருப்பது எப்பொழுது டிவி மூலமாக உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற நமது மக்கள் டிவி நிறுவனத்தாருக்கும் நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கும் இளைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் நம்முடைய ஸ்ரீ தீர்த்தகிரியேஸ்வரர் நாடக சபாவின் சார்பாக நாடகத்தை முடித்து பார்த்த உங்களுக்கும் கண்டுகளித்த ஊர் பொது மக்களுக்கும் விழாவின் சார்பாக நன்றிதனை தெரிவித்து உங்களிடத்திலே விடைபெறுகிறோம். எல்லாருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்றதை விட நிகழ்ச்சி முடிக்கிறதா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இருக்கலாம். போயிட்டு வாங்கன்னு சொல்றதுனா ஒரு கைத்தட்டல் போட்டு பார்க்கலாம், நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். விட்டல் 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 ஜெய் பாண்டுரங்க விட்டல்